ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பூரி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பூரி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி எந்த விதமான சைட் டிஷ்ஷும் இதுக்கு தேவையில்லை, நாம் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு பூரியை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த பூரி பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்திங்கன்னா பூரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப நேரம் உப்பலாகவும் இருக்கும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை நீக்கிட்டு கேரட் திருவதில் 3 வச்சுருக்கேன். கையால் மசிச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக நாம் எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் ஏதாவது மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் இந்த மாவு ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊறுனுச்சுன்னா பூரி நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவுள்ள உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை உருட்டினதுக்கு அப்புறமும் ஒரு துணி இல்லைன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கடைசி பூரி சுடுற வரைக்கும் நாம் இதை மூடி தான் வைக்கணும். அப்போ தான் பூரி கடைசி பூரி வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து நாம் உருண்டையை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் திக்காக இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் திட்டமான அளவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பூரி சுடுறதுக்கு நாம் எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இப்போது இந்த எண்ணெயை சுட வச்சுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பூரியாக நாம் இப்போ போட்டுக்கலாம். போடும்போது கொஞ்சம் கவனமாக மெதுவாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் பூரி கொஞ்சம் எலும்பும். அதுக்கு மேலே கரண்டியை வச்சு லேசாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் நமக்கு பூரி நல்லா உப்பலாக வரும். லேசாக உள்ளே அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா பூரி நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பூரி உப்புறது தெரியுது இல்லையா? பூரி ஓரளவுக்கு உப்புனதுக்கப்புறம் அடுப்போட ஹீட்டை ஓரளவுக்கு குறைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டக்குன்னு பூரி கருகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் நான் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் குறைஞ்ச தீயிலே வச்சு வேக விட்டுக்கோங்க. நமக்கு பூரி நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. ஒரு பூரிக்கும் அடுத்த பூரிக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க. அப்போ தான் எல்லா பூரியும் நல்லா உப்பி வரும். இந்த பூரி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் எண்ணெயை சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பூரியை போட்டால் தான் நமக்கு எல்லா பூரியுமே நல்லா உப்பி வரும். பார்த்திங்கன்னா இந்த பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு பூரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.